இங்கேருந்து என்னென்ன வியூ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டம்டம் பாறை, மஞ்சள் ஆறு அணை, தலையாறு அருவிங்க. இதோட வியூ தான் இங்கேருந்து பார்க்க முடியும். இங்கேருந்து பார்க்குறதுக்கே வியூ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் அப்படி கீழே பார்த்தோம்னா அப்படியே பார்த்திங்கன்னா கேராக இருக்குங்க. ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, இந்தியாவில் பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருக்குதுங்க. இது இப்போ ரீசெண்டாக தான் நான் தெரியும், ஆனால் ஏற்பட்டதோட பார்த்துட்டு போயிருக்கேன். கேஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்குங்க. அது பயங்கரமாக இருக்குங்க. உலகமெங்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது ஸ்பீடு இருக்காக்கா? அடுத்த தடவை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போகிறதா பார்த்தீங்கன்னா ஐடியா பண்ணணும். ஒன்று பறந்தது இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளநீ குடிக்கலான்னு ஒரு ஆசையாக இருக்குது. இருமல், ஃபீவர் இந்த ரீசன்ட் இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா மழை குடிக்க முடியாதுன்னு நினைக்காங்க. ஆமாம் வாங்க, கிளைமேட்டு தாங்க அல்டிமேட்டுங்க. இந்த சைடு இந்த வியூவை பார்க்குறதுக்குனே இங்கிட்டு வரலாங்க. கொடைக்கானல் வந்தாலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க வியூ. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அல்டிமேட்டு. கொடைக்கானல்னா இதுக்காண்டியே நம்ம வரலாங்க. ஓகே, எப்பயும் போல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. மேலே போய் லைவ் போடுறோங்க, அதுதாங்க இன்றைக்கி மேட்ரு. வாவ், இந்த அழகை பார்க்குறதே தனி சுகங்க. இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? வாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, சின்ன குருவி செத்து கிடக்குங்க. மை காட், இந்த இடத்துல நிப்பாட்டவே கூடாது. சொல்லப்போனால் நம்ம அதை பேடை வந்து எடுத்து ஓரமாக பொண்ணுக்காண்டி தான் நிப்பாட்டியிருக்கோம். சோ குருவிங்க, இது வந்து தூக்கி ஓரமாக போட்டுருவோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஒரு கிரியேட்டிவ் காண்டி செய்யலை. ஓரமாக பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டோம். ஓகேங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆரம்பிச்சிருங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இன்டர்நெட் எடுக்குமான்னு தெரில காய்ஸ். ஸ்லோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டோங்க நம்ம டம்டம் பாறைக்கு. பஞ்சலா டேம் தெரியுதுங்க. டம்டம் பாறைக்கு சொல்லி காய்ஸ் பயங்கரமாக இருக்குது. சரியான பைக்கு. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டம்டம் பாறைக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கே வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் அப்படி கீழே பார்த்தோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கேராக இருக்குங்க. இருங்க, சினிமாட்டிக்லேருந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நார்மல் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ தெரியுதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை அடி இருக்குன்னு எனக்கு கெஸ் பண்ண முடியலங்க. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 1000 அடி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்போலேருந்து இருக்குண்ணே? சிலையே இருக்குது. முனியாண்டி கோயிலா? சிலை இருந்தால் இந்த மூங்கி இருக்குல்ல, இந்த பாதையில் வந்து நான் கூட தெரியும். நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். 100 பேர் இருக்குது. கைஸ் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஜிபேயில் தான் அமௌண்ட் இருக்குது. கையில் 10 ரூபா சில்லறை. அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னு இப்போ தாங்க புரியுது. நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் எப்படியும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்காமல் வந்துட்டோம். சரி, இங்கே ஒரு பீப்புள் வராங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போங்க. வேறு என்ன செய்யறதுன்னு தெரில. 10 ரூபா ஜிபேயில் அவங்கள்ட்ட போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கேருந்து என்னென்ன வியூ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டம்டம் பாறை, மஞ்சள் ஆறு அணை, தலையாறு அருவிங்க. இதோட வியூ தான் இங்கேருந்து பார்க்க முடியும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலி போட்டுருக்காங்க கைஸ். முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலியெலாம் இருக்கேன். அதான் நம்ம உள்ளே வந்து நம்ம இங்கேனக்குள்ளே வரைக்கும் தான் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. ஓகேங்க, இப்போ போய் பார்த்தீங்கன்னா மேலே போய் வியூ பண்ணி பார்ப்போம். 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோருங்க. 3ஆவது ஃப்ளோரில் தான் பார்க்க
பயங்கரமாக இருக்குது வியூ வந்து ஏறி பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்களா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வியூ பார்த்தீங்கன்னா பார்த்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போய் பார்ப்போம். ஆனால் மேலே ஏறி பார்க்க வர்றதுக்கு பயமாக இருக்குங்க. வாவ், கீழேருந்து பார்க்குறத விட இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. கைஸ் ஒரு சூப்பர் பைக் வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். சவுண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சூப்பர் பைக் தாங்க. நிஞ்சா 300. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. நம்ம லைவ் போகலாம் ஐடியா பண்ணது. இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நம்ம இங்கே கிளம்பியிருக்கோம். பயங்கரமாக இருக்குங்க அதோடய வியூ, செம்ம. ஆனால் மேலே ஏறி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா அள்ளு விடுது, அந்த மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்குதுங்க. இது இப்போ ரீசெண்டாக தான் நான் தெரியும், ஆனால் ஏற்பட்ட தடவை பார்த்துட்டு போயிருக்கேன். கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 8 மணி, சாயந்தரம் 4:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டம் பாறையிலேருந்து வியூ பார்க்க வரீங்கன்னா கொஞ்சம் வெள்ளநாய் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருந்து பார்க்க முடியும், மேலே ரூட் டாப்லேருந்து. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே மேலே போய் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுவோம் கோயிலை. மேலே போய் செருப்பை கழட்டிக்கலாம். நான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா செருப்பை கழட்டிடுவோம். ஓ மை காட், மேலே பார்த்தீங்கன்னா ஏற்றவங்க முனியாண்டி கோயில் இருக்கேன். இதை நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகேங்க, நம்ம வந்து இங்கே பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஆனால் நம்ம கொடைக்கானலேருந்து இறங்குறப்ப தனி ஃபீலுங்க. அந்த கார்னி ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம லைவை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். நீங்கள் லைவை பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம கிளம்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக பார்த்தீங்கன்னா இருந்தோம், நல்லா இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஜாலியாக பேசிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்ககிட்ட பேசுனது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நேராக பேசுகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம ஆனால் நம்ம வந்து கொடைக்கானல்லேருந்து தான் டம் பார்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் எடுத்து போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணுது. மேலே வந்து இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து எடுத்துட்டோங்க. இங்கே வந்து செக் பண்ணுறாங்க, என்ன ரீசன் செக் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வாட்டர் பாட்டில் எதுவும் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வந்து ஃபைன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகாதீங்க. பிரச்சனை தெரியல, இடிச்சு விட்டாப்புல. ஆனால் நம்ம எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சேஃபாக போனாலும் ஆனால் யார் குறுக்க வரான்றது தெரிய மாட்டேங்குதுங்க. சரி பார்க்கணும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நிப்பாட்டி பார்க்கலாமா, கடுப்பாக இருக்குங்க. என்ன ஆச்சுன்னு தெரிலங்க, ஸ்க்ராட்ச் ஆகிருக்கானு தெரில, எங்கே அடிச்சாருன்னு தெரிலங்க. டயர் அடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஹா, இந்த இடத்துல தான் ஒரு அடி வாங்கியிருக்குங்க. ஆமாங்க,
இந்த இடத்துல ஒரு அடி வாங்கியிருக்கு ஐஸ். ஆக்சுவலில் கொடுத்தது இருந்தது. ஓகேங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.